அப்புறம் காஃபி போட போறியா? நீங்க என்கிட்ட தனியா பேசணுங்கிற துடிப்பு உங்க கண்ணுல பார்த்தேன். காஃபி போடுறேன்னு சொன்னதெல்லாம் சும்மா ஒரு சாக்கு. சொல்லுங்க, என்ன பேசணும் உங்களுக்கு என்கிட்ட? ஐயோ என் செல்லம், மனச படிக்க கத்து வச்சிருக்கே மகா. குட். ஓனர் கிட்ட பணத்தை கொடுத்து கம்பெனி ஆரம்பிக்கலான்னு போனேன். ஆனா அந்த பணத்தை வாங்கினவங்க கிட்டயே திரும்ப கொடுக்க வேண்டிய நிலைமை வந்ததுக்கு யாரு காரணம்னு தெரியுமா? என்னது? ஷாக்கு குறை. வேற யாரா இருக்க முடியும் மகா? சாச்சா இந்த வெண்ணிலாவே தான். என்ன சொல்றீங்க? நேத்து நைட்டு மாணிக்க விநாயகம் எப்பேற்பட்டவன்னு செல்வத்துக்கிட்ட போட்டு கொடுத்ததே நான் தான். அப்படியா? ஆமா, செல்வத்துக்கிட்ட நான் தான் போட்டு கொடுத்தேன்னு உனக்கு தெரிஞ்சா நீ என்ன தப்பா நினைச்சுப்பேன் தான் நான் தான் சொன்னேன்னு அவன் உன்கிட்ட சொல்லாம போயிட்டான். பாவம், நமக்குள்ள என்ன பஞ்சாயத்து நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாதுல்ல. இப்ப புரிஞ்சுதா? நீ கார்மெண்ட்ஸ் வாங்க முடியாம போனதுக்கு நான் தான் காரணம். இப்படி பண்ணிட்டீங்களே அண்ணி. இப்படின்னு ஃபீல் பண்ணுவேன்னு நீங்க எதிர்பார்த்தீங்கல்ல? இப்போ நான் ஃபீல் பண்றேன் தான். உங்களை நினைச்சு பெருமையா ஃபீல் பண்றேன். எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து என்னையும் என் புருஷனையும் காப்பாத்திருக்கீங்க தெரியுமா? ஆமா, நீ மாணிக்க விநாயகத்துக்கிட்ட பணத்தை வாங்கி ஏதோ ஒரு காரணத்துக்காக திருப்பி கொடுக்க முடியாம போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிருக்கும்? உன் பொண்டாட்டிக்கு வட்டி இல்லாம நான் பணம் கொடுத்தேன், அதே மாதிரி நீ எனக்கு லோன் ரெடி பண்ணு அப்படின்னு போலி டாக்குமெண்ட்டை கொடுத்து அவரை கார்னர் பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும்? எவ்வளோ பெரிய ஆபத்துல இருந்து நீங்க எங்களை காப்பாத்திருக்கீங்க. பொதுவா ஆபத்துல இருந்தா யார் காப்பாத்துவா? நம்ம கும்பிடுற சாமி தானே காப்பாத்தும். சோ எங்களை நீங்க காப்பாத்திருக்கீங்கன்னா அப்படின்னா நீங்க எங்களுக்கு யாரு? நாங்க கும்பிடுற சாமி தானே. அண்ணி, உங்க கைய கொடுங்க. கொடுங்க, அட கொடுங்கண்ணா. ஐயோ, நீங்க என் சாமி. இதே மாதிரி எனக்கு கெடுதல் பண்றதா நினைச்சு எப்பவும் எனக்கு நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கணும், சரியா? என் செல்ல அண்ணி. இன்னைக்கு வேணா நான் கார்மெண்ட்ஸ வாங்க முடியாம போயிருக்கலாம், ஆனா கூடிய சீக்கிரம் அந்த கம்பெனியை நான் வாங்கி காட்டுறேன். இவ்வளவு மொக்க பண்ணணும்னு நினைச்சா கடைசியில என்ன மொக்க பண்ணிட்டு போறாளே. அடியே, அப்படிலாம் உன்னை ஈஸியா அந்த கம்பெனியை வாங்க விட்டுற மாட்டேன்டி.